வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட் கம்பெனிலேருந்து டோட்டலாக 1055 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மைனிங் சர்தார், டிப்டி சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் ஃபோர்மன் இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மினிமம் 70,000க்கு மேலே இன்ஹேண்ட் சேலரியே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான போஸ்ட்டு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பர்டிகுலராக நீங்கள் வந்து டிப்ளமோவோ இல்லைனா பிஇ பிடெக்கோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ்இசிஎல் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட் லிமிடெட். இது வந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இந்த 2 ஸ்டேட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா இங்கே தான் போஸ்டிங் இருக்கும். மொத்த வேகன்சி 1055. இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இது பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி மாதிரி கிடையாது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கள விட அதிகமான சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப். ஓகே, ஸோ அப்படின்னா இதை நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் தான். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 ஓப்பன் ஆக போகுது. மே 14 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஸ்சிசிஎல்லோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, இப்போ இதில் இந்த அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் போஸ்ட்டுக்கு தான் வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதில் வந்து டிப்ளமோவோ இல்லைனா பிஇ பிடெக்கோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 435 வேகன்சிஸ் இருக்குது. அதில் எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி இருக்குது. பேசிக் பேவே வந்து பார்த்தீங்கன்னா 47,330. இது போக நிறைய அலோவன்ஸ் இருக்கும். மினிமம் 70,000 உங்களுக்கு கையிலேயே சேலரி கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மைனிங் சர்தார் போஸ்ட்டுக்கு வந்து 577 வேகன்சி. டெப்டி சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 வேகன்சி இருக்குது. பட் இது ரெண்டுக்கும் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர்ட்ட இருக்காது. குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குலாம் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள். அதில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஹச்ஹெச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஓஏனா 1 ஆர்ம், ஓஎல்னா 1 லெக். இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே தான் நீங்கள் வருவீங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்கன்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும் எல்லா போஸ்ட்டுக்குமே. இதுவே நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லைனா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்தந்த கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜை விட 10 வயசு அதிகமாக இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இது மட்டும் இருந்தால் போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் மற்ற 2 போஸ்ட்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். மைனிங் சர்தார் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மைனிங் இன்ஜினியரிங்கில் வந்து அட்லீஸ்ட் டிப்ளமோ இல்லைனா வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் சர்தார்ஷிப் அப்படிங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். வேலிட் கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கேட்கல. ஓகே, அடுத்து டெப்டி சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்குமே 10th முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ இல்லைனா டிகிரி மைனிங் இல்லைனா மைன் சர்வேயிங் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டில் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, அது போக சர்வேயர் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். இது இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரேரான குவாலிஃபிகேஷன், எல்லாருக்கிட்டையும்லாம் இருக்காது, ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி உங்ககிட்ட இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆயிடுவீங்க, அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாமில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான், ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. தமிழில் கொஸ்டின் இருக்காது. 2 செக்ஷன் இருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் அதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் ஏல 80 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிகே ஆப்டிடியூட் இருக்கும். அடுத்து இந்த எஸ்சிசிஎல் பற்றின கொஷின்ஸும் இருக்கும். அந்த கம்பெனி பற்றி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதில் வந்து 20 கொஷின் கேட்பாங்க. அதாவது மொத்தமாக செக்ஷன் பியில் 20 கொஷின், செக்ஷன் ஏல வந்து 80 கொஷின், டோட்டலாக 100 கொஷின். 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா
SCCL-CIL.in அப்படிங்கக்கூடிய அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கரியருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த இதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1180 ரூபா பே பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூவில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்டும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.